வித்தியாசமான சுவையில் தக்காளி பச்சடி ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு வாரத்துக்கு இந்த சட்னி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். இட்லி, தோசை, அப்பம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 4 தக்காளி எடுத்துருக்கேங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 2 சின்ன ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு மல்லியோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்காதுங்க. அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து காரத்துக்கு 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. இந்த காரம் சரியாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு மிளகாவை அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருகிடாமல் இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இந்த கடுகை முதலையே சேர்த்துட்டிங்கன்னா கருகி போயிட்டு டேஸ்ட் மாறி போயிடும். அதனால் கடைசியாக சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இப்போ இது நல்லா வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் இருக்கிற எண்ணெயில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. இது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரணும். தக்காளி நல்லா வெந்து வந்தால் தான் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி வச்சுடுங்க. மிதமான தீயில ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வெந்து வரட்டும். இடையில் இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள். தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கும். இப்போ இதை லேசாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலாவை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இப்போ அடுத்ததாக இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாங்க. இப்போ இது நல்லா நைஸான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ இது கூட நீங்கள் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் தக்காளி வதக்கின கடாயிலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இட்லி தோசைக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூட ஒரு 4-5 பல்லு பூண்டு நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கி வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே ருசியான ஒரு தக்காளி பச்சடி ரெடி. இட்லி, தோசை, அப்பம் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.